ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி ஏர்டெல் ஏர் ஃபைபர் பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் சரிங்களா. இப்போ வந்து ஒரு சில ஆஃபர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர்ல இருக்கு. ஸோ வந்து அதோடைய ப்ரைஸும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபரை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஏர்டெல் ஏர் ஃபைபர் புது கனெக்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன டிவைஸ் கொடுப்பாங்க, அதுக்கு எந்த மாதிரி செட்டப் பாக்ஸ் கொடுப்பாங்க, எந்த மாதிரி ரவுட்டர் கொடுப்பாங்க, எந்த மாதிரி ஆண்டனா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ பார்ப்போம். ஓகே, இது நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புதுசாக எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் கொடுப்பாங்க, அது எப்படி ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். பட் வந்து அது 4 மாதம் கனெக்ஷனாக தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் சரிங்களா. 4 மாதம் கனெக்ஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்ஸ்டலேஷன் காஸ்ட் ஒரு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 4300 வரும். ஏர்டெல் ஏர் ஃபைபர் நீங்கள் கனெக்ஷன் நீங்கள் புது கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா 4300 வரும். பட் நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2500 ரூபாயிலே வந்து நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓவராலாக வந்து இவங்க 2 விதமான ஸ்பீட் லிமிட் வந்து வச்சிருக்காங்க. 40 Mbps வச்சிருக்காங்க, 100 Mbps வச்சிருக்காங்க. அதுக்கு மேல இன்னும் வந்து அப்டேட் பண்ணல. சோ வந்து 40 100 தான் எடுத்துக்க முடியும். நம்ம பேசிக் 40 வந்து எடுத்துக்குவோம். 40 Mbps கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 699 ரூபா வந்து பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 825 ரூபா வரும். இந்த 825 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கான ரெண்டு. நம்ம எப்படி கனெக்ஷன் நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்குவாங்க அப்படின்னா இது 3 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் நம்ம கிட்ட முன்கூட்டியே வசூல் பண்ணிடுவாங்க. 825 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 3 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2475 ரூபா வரும். ஸோ ஓவரால் வந்து ரவுண்ட் ஃபிகரா வந்து 2500 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 25 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 2500 ரூபா பேமெண்ட் பண்றது மூலமா இன்ஸ்டலேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்து இன்ஸ்டலேஷன்ல எந்த காசு வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஏர் ஃபைபர் ஆண்டனா வந்து கொடுத்துருவாங்க. மேல ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கீழ வந்து ஒரு ரவுட்டர் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரீ தான் சரிங்களா. டிவைஸ்க்கு எந்த காசு வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு டிடிஹெச் வந்து செட் பண்ணிடுவாங்க. அதுவும் ஃப்ரீ தான். அதே மாதிரி 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து ஃப்ரீ தான். இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ தான் சரிங்களா. எந்த காசு வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது இன்டர்நெட்டோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 40 Mbps பிளான் நம்ம எடுத்திருக்கோம். 40 Mbpsங்கிறது 49 வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா. 48 49 Mbps வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்லோடும் 48 49 வரைக்கும் கிராஸ் ஆகுது. அதே மாதிரி டவுன்லோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 49 வரைக்கும் தாண்டி போகுது. இப்போ ஜியோ ஏர் ஃபைபர்ல பாத்தீங்க அப்படின்னா 30 Mbps கனெக்ஷன் தான் இருக்கும். பட் வந்து 30 Mbpsனா அது 25 அந்த மாதிரி தான் கிடைக்கும். 28 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். பட் வந்து ஏர்டெல் வந்து 40 நம்ம எடுக்கிறது நம்ம 50 தான் அவங்க லிமிட் செட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து 40க்கு மேல தான் நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கு லிமிட் எதுவும் கிடையாது. அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஜியோ ஏர் ஃபைபர் பாத்தீங்க அப்படின்னா 1000 GB ஒரு மாசத்துக்கு லிமிட் செட் பண்ணிருக்காங்க. வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டும் கிடையாது. அன்லிமிட்டடா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து என்ன ஒரு குறை பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் வந்து உங்களால பேசிக்க முடியாது. ஜியோ ஏர் ஃபைபர் வந்து வாய்ஸ் கால் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் நம்பர் எதுவுமே கொடுக்கல. சோ வந்து வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 20க்கு மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. 20க்கு மேற்பட்ட ஓடிடிங்கிறது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்ல போய் தான் உங்களால வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். நீங்க செப்பரேட்டா வேற ஏதாவது டிவிலயோ இல்ல வேற ஏதாவது உங்க போன்லயோ நீங்க ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேன்னு ஒரு ஆப் இருக்கும். பர்டிகுலர் ஆப்ல போய் தான் உங்களால வந்து அந்த ஓடிடியை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து அதுல வந்து டீடைலா பார்ப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் இவங்க டிடிஹெச் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ். அதன் மூலியமா உங்களால 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். குறிப்பா தமிழ் சேனல்ஸ் வந்து 70 சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. தமிழ் HD சேனல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 14 HD சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓவராலா வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து 70 கொடுத்திருப்பாங்க. பட் வந்து இவங்க ஒரு பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. இப்போ ஏர்டெல் இந்த ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தாலே இவங்க ஒரு பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பேக்கோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் ஒர்த்தான பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பேக்கோட நேம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அன்லிமிட்டட் HDன்னு சொல்லிட்டு ஒரு பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் ஒர்த் இருக்கும் சரிங்களா. சோ ஓவராலா வந்து இதுக்கு எத்தனை சேனல்ஸ் வந்து நம்ம பாத்துக்க முடியும் பாத்தீங்க அப்படின்னா 100க்கு மேற்பட்ட சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். தமிழ் சேனல்ஸ் வந்து ஓவராலா 70 தான். பட் வந்து இப்போ அதர் லாங்குவேஜ் சேனலா இருக்கு இல்லையா, இப்போ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சேனல் வந்து பிளே ஆயிட்டு இருக்கும். அதை போய் லாங்குவேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம தமிழ்ல பாத்துக்க முடியும். அதே மாதிரி கிட் சேனல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கிலீஷ்ல பிளே ஆயிட்டு இருக்கும். அதை போய் நம்ம தமிழ்ல சேஞ்ச் பண்ணி பாத்துக்க முடியும். இந்த டீடைல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூல வந்து கிறிஸ்டல் கிளியரா பார்ப்போம். சோ ஓவராலா 2500 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 3 மாசம் இந்த பிளான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 3 மாசத்துக்கு அப்புறம் 825 ரூபாய் நீங்க மாசம் பே பண்ற மாதிரி இருக்கும். 825 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டிடிஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து இன்டர்நெட்டும் 40 Mbpsல யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 20க்கு மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. 2500 ரூபாய் ஆஃபர் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இல்ல நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள
எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி அதில் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்னால் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ண முடிய மாட்டேது. ஸோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பாக அதில் ஆன்சர் பண்ணுறேன். முடிஞ்சால் நான் பேச ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் டிடிஹெச் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்ஷோடைய அந்த பிளேட்ஸு ப்ளஸ் வந்து கேபிள், அந்த ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் சென்னைக்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா நம்மளே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் அவுட்டரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கணும். பட் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே செப்பரேட்டாக வாங்க வேண்டியதில்லை, எதுவும் மிஸ் ஆகும் வாய்ப்பு இல்லை. ஃபுல்லாக சீல்டோடு இருக்கும். சரிங்களா, இங்கே இருங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக சீல்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம எதுவும் ஓப்பனில் கிடையாது, எல்லாமே இதுலேயே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ப்ராப்பராக வந்து கவரில் வந்து பேக் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இந்த பின்லாம் வந்து போட்டு தர மாட்டாங்க. ஸோ இந்த கேப்லாம் இருக்காது. சரிங்களா, இந்த கேப்லாம் இருக்காமல் இருக்கும். நம்மகிட்ட வந்து எல்லாம் செட்டாகவே இதில் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்என்பி இருக்குது. எல்என்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பாக்ஸ்லேயே வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த கேப்பு எல்லாமே இருக்கும், ரெஸ்ட் ஆகாத அளவுக்கு கேப்லாம் இருக்கும். ஸோ வந்து அப்படியே பக்காவாக நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா வந்து 150 ரூபா வந்து லோக்கல் ப்ரொவைடர் வாங்குவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேபிள் வந்து ஒரு 15 மீட்டர் வந்து கேபிள் வந்து கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கேபிள் கொடுப்பாங்க. பட் வந்து உங்கள் வீட்டுக்கு எந்த சைஸ் லென்த் வருதோ அந்த அளவுக்கு கேபிள் போடுவாங்க. 15 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக நம்ம 15 மீட்டர் வந்து கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலோடைய அந்த மேலே வைக்கிற பிளேட்ஸ் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் அந்த டிடிஹெச் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 4K செட்டாப் பாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க, ஏர் ஃபைபரோடைய ரவுட்ரு, ப்ளஸ் வந்து ஏர் ஃபைபர் ஆண்டனா வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இது. சரிங்களா, இது வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ்னு வந்து போட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். சரிங்களா, இது வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸு. ஸோ வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லீக்காகவும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டிவின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி 4K HDMI அப்புறம் வந்து டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் SD கார்டு இல்லை மெமரி கார்டெலாம் போட்டுக்க முடியாது. ஸோ வந்து எந்த ஸ்லாட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விண்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகிறதா கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து 4 சைடு 4 புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஜானுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து அதுக்கு எந்த பட்டனும் கொடுக்கல, சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அடாப்டர் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி அடாப்டரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா RCA கேபிள் இருக்கு இல்லையா, எல்லோ, ரெட் அண்ட் ஒயிட், அது வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். இல்லை அவுட்புட் வந்து ஆடியோ அவுட்புட் கூட இதில் நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனாவோட இன்புட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸோ ஓவரால் வந்து ஏர்டெல் வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டு போடுற மாதிரியோ இல்லை பென்ட்ரைவ் போடுற மாதிரியோ இது எந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஆப்டிக்கல் கேபிள் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ப்ளூடூத் மூலிமா நீங்கள் 5.1 கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதன் மூலிமா கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, செப்பரேட்டாக நம்ம போடுவோம். ஸோ ஓவராலாக இதில் இவ்வளோ தான் விஷயம். இந்த செட்டாப் பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. மேலே வந்து அவங்களோட லோகோ போட்டிருக்காங்க, மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா ஷார்ட்கட் கீயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க, யூடியூபோட இது கொடுத்துருக்காங்க, அமேசான் பிரைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ரிமோட் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து AAA பேட்டரி போட்டுக்கிற மாதிரி சின்ன பேட்டரி வந்து நீங்கள் 2 வந்து போட்டுக்க முடியும். ஸோ வந்து ஓவராலாக வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்து லென்த் வந்து கொடுத்துருப்பாங்க சாலிடாக. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். ஸோ வந்து பவர் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணாது. அதே மாதிரி இதுக்கு வந்து பின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டர் லென்த் வந்து இதோட ஒயரோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவங்களோட லோகோ போட்டே இருக்கும். ஸோ வந்து அடாப்டர் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. ஓவரால் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. சரிங்களா, ஒரு அடாப்டர், ஒரு HDMI கேபிள் ப்ளஸ் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ், ஒரு ரிமோட். சரிங்களா,
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரோடைய ஆண்டனா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரோடைய ஆண்டனா இதான் சரிங்களா. இந்த ஆண்டனா வந்து இது உள்ளே வந்து eSIM இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சில ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இந்த ஆண்டனா. ஒரு சில இடத்துல வேற மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல வேற மாதிரி கொடுப்பாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல வந்து ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடாப்டர் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டனாக்கு தேவைப்படாது, அந்த ரவுட்டருக்கு தேவைப்படும் சரிங்களா. இந்த ரவுட்டருக்காக இந்த அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஸ்க்ரூ எதுக்குன்னா இந்த ஆண்டனா வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்க்ரூலாம் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரூ அந்த சக்கை எல்லாமே அதிலே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டனா இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு இந்த மாதிரி கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது வந்து நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களே இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரெண்டு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ரெண்டு கிளாம்ப் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஆண்டனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆண்டனா வந்து கவர் போட்டு நல்லா பக்காவாக ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெட்டல் சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப். எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம மொட்டை மாடியில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். ஏர்டெல் ஏர் ஃபைபரில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5G கிடைச்சாலும் ஒர்க் ஆகும், இல்லை 4G உங்கள் இடத்துல அவைலபிளாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். பட் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து 5G கிடைச்சா மட்டும் தான் பண்ணி தருவாங்க. ஸோ வந்து சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா. பட் வந்து உங்கள் ஏரியா வந்து 5G கிடைக்குது, பட் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா இன்ஸ்டா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா நம்ம மூலியமாக பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கைட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ ஓவரால் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் தான். மேலே பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கே தெரியும் இதில் வந்து எந்த ஒரு கேப் இருக்குது, அது ஃபுல்லாக மோல்டடு. அதே மாதிரி இது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறதுக்காக அந்த கிளாம்ப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கிளாம்ப் வந்து இதில் போட்டு நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்மளாம் கழட்ட முடியாது சரிங்களா. இது உள்ளதான் eSIM இருக்கும், பட் வந்து நம்மளால கழட்ட முடியாது. அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. கம்பெனி சைட்லேருந்து வந்து ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கழட்ட தேவையில்லை. இதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா RJ45 கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் போட்டு நீங்கள் வந்து கீழே கொண்டு வரணும். ஸோ வந்து கேபிளும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட வாங்கினீங்க அப்படின்னா நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு 15 மீட்டர் 20 மீட்டர் வரைக்கும் கேபிள் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த கேபிள் வந்து நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கீழே ரவுட்டரில் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் இன்ஸ்டலேஷனில் வந்து உங்களுக்கு பக்காவாக நான் சொல்லித்தரேன். ஸோ ஓவராலாக இது அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இதில் இண்டிகேஷன் லைட் ஒர்க் ஆகும் சரிங்களா. இது வந்து ஒரு 3 இண்டிகேஷன் லைட் வந்து ஒர்க் ஆகும். சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிரீன் ஒர்க் ஆகும், இல்லை நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லோ ஒர்க் ஆகும், இல்லை பேடாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரவுட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ரவுட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ரவுட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடியோ பார்த்துருக்கலாம் நீங்கள் யூடியூப்ல. ரவுட்டரில் ஒவ்வொரு சில மாதிரி மாடல் வந்து வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாடல் வந்து கொடுக்குறாங்க, அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இப்போ ரவுண்ட் டைப்பில் ஒரு ரவுட்டர் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து எதுவும் ஷேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரவுட்டர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அதை வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு எதுக்கு அப்படின்னா நீங்கள் வாலில் மாட்டி உங்கள் ரவுட்டரை வந்து இது மேலே வச்சுக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அது ஒரு அடாப்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த அடாப்டர் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. ஸோ வந்து பாக்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபரோடைய ரவுட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரவுட்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் வந்து சர்க்குலேஷனுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லோகோ வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேஷன் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இண்டிகேஷன் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம் இருக்கும். இப்போ ஓவராலாக வந்து ஒயிட் கலர் ஒர்க் ஆச்சு அப்படின்னா, லைட் ஒயிட் கலர் ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் லைட் வந்து ஸ்டேபிளாக எரியும். அதோடைய ரிவ்யூலாம் நம்ம பார்ப்போம் வர வீடியோவில். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நார்மலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து 12 வோல்ட் பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேன் கேபிள், அதாவது அந்த அவுட்புட் ஆண்டனாலேருந்து ஒரு கேபிள் வரும் இல்லையா, அந்த கேபிள் வந்து நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேன் அவுட்புட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். 2 அவுட்புட் எடுத்துக்க முடியும். 2க்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கனெக்டர் போட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் இருக்கும், இதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகிக்கும். ஸோ வந்து ஓவரால் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஒரு போர்ட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கையளவு தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பவர் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாது. 12 வோல்ட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இவங்க அடாப்டர் வந்து அவங்களே கொடுத்துருக்கறனால நம்ம ஜஸ்ட் வந்து இதை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா, இந்த கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இங்கே ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த ரவுட்டரை வந்து மேலே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஜஸ்ட் நீங்கள் ரவுட்டரை இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாலில் நீங்கள் எந்த இடத்துலையாச்சும் நீட்டாக செட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். எங்ககிட்ட வாங்கினீங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. ஸோ வந்து 2500 ரூபா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம். ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? 4000 வரைக்கும் இது வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 2500 ரூபா இப்போ நீங்கள் பே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துருவாங்க, மேலே வைக்கிற ஆண்டனா ப்ளஸ் வந்து ஒரு டிடிஹெச் கனெக்ஷனு, செட்டாப் பாக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 20க்கு மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கேபிள் எல்லாம் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். எதுவுமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்க தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட நீங்கள் வெளியே வாங்க தேவையில்லை. ஸோ ஓவராலாக வந்து நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து ஓவராலாக இதோட விஷயம், இதோட ரிவ்யூ, இதோட இன்ஸ்டாலேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகே, இது பார்த்தா இல்லைங்களா, இது அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். இதோடைய ரிவ்யூ வீடியோ, இன்னும் இன்ஸ்டாலேஷன் வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து இந்த 2500 ரூபாய் ஆஃபர் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ வந்து வாங்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஏர்டெல் ஃபைபரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஏர்டெல் டிடிஹெச்சை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ நம்ம இன்ஸ்டா லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம்ல மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லா மெசேஜுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.